ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி GTA Vice City ஆண்ட்ராய்டு ஃபோனில் விளையாடுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த கேம் எப்படி காமிக்கிறேன். இதான் GTA Vice City. உள்ளே போகிறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் விளையாடுற மாதிரியே விளையாடலாம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு மெதுவாக போகுது, ஸ்லோவாகுது. நீங்கள் உங்கள் பிசியில் விளையாடுற மாதிரியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ நெட்டு ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. இதோ இந்த ஆப் தான் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். நான் அதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த ஆப். இதை இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் வெளியே வந்துடலாம். ஃபுல்லாக பேக் வாங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவில் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது ஒரு ஃபைல், அதுதான் உங்களுக்கு 996 MB வரும். அப்புறம் ஒரு சின்ன கேம் GTA, அது 10 MB உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். GTA Vice City சர்ச் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க லிங்க்லேயே நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருப்பேன் லிங்க்கில். இப்போ நான் உங்களுக்கு யூசி மில்லில் போய் காமிக்கிறேன் எப்படின்னு நான் பண்ணது. பார்த்தீங்கன்னா இப்படி வரும். கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ Vice City வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.7. கீழே வந்தீங்கன்னா எனக்கு இப்போ மெதுவாக லோட் ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். 996.3 MB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.7 இருக்கணும் உங்களுக்கு. அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஆனால் நான் அதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஜியோவில் பண்ணிங்கன்னா கூட 4G சிம்மில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 3 to 4 hours ஆகும். அதுவே நீங்கள் இந்த வெப்சைட்டை போய்
உங்கள் பிசி லேப்டாப்பில் கொடுத்தீங்கன்னா 1 ஹவரில் முடிஞ்சிடும். நான் லேப்டாப்பில் தான் டவுன்லோட் பண்ணேன் இதை. GTA Vice City அப்படி போய் கொடுங்க. அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே அடுத்ததாக உங்களுக்கு அதே வெர்ஷனில் V1.0.7 இல்லைன்னா 10 MBக்கு 10.3 MBக்கு அந்த ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கேம் ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த 2 லிங்க்கையும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா 1.0.7 தான் இருக்கணும். வேறு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க. 10.3 MBயாக இருக்கும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அதை கேன்சல் பண்ணிடுறேன். உங்களுக்கு டவுன்லோட் ஆனோடனே அந்த 10 MB ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.000 MB லோடிங் அப்படின்னு இருக்கும். அப்போ நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே இது மாதிரி இருக்கும். கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 0.000 MBன்னு இருக்கும். நீங்கள் வெளியே வந்தோடனே நான் சொன்ன ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அதை டவுன்லோட் அதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. ஃபைல் மேனேஜர் போனீங்கன்னா நீங்கள் யூசி டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். யூசி மில்லில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூசி டவுன்லோட்குள்ளே உங்களுக்கு அந்த ஆப் வந்து அந்த ஃபைல் வந்து இருக்கும். இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வைஸ் சிட்டின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கேமும் 10 MB கேமும் உங்களுக்கு இங்கே தான் நிற்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காப்பி கொடுத்து வெளியே வந்து ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். உங்கள் ஃபோனில் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணி OBBன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலை போட்டு வச்சுருக்கேன். ஃபைலு வேணால் கேமு இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த 10 MB கேம் போட்டிங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. அது பேஸ்ட் ஆனோடனே இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்ரஸ்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அன்ஜிப்புன்னு இருக்குது. நான் ஏற்கனவே ஜிப் பண்ணிட்டேன். நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்புன்னு இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் பாத்தை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் பாத் கிளிக் பண்ணால் உங்களுக்கு SD கார்டுன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் OBB ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணிவிட்டு அதனால் ஓகே கொடுக்கல. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே கொடுக்கணும். மறுபடியும் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே 1 to 100% ஆகிட்டுருக்கும். இங்கே ரன் ஆகிட்டுருக்கும். கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகிட்டு 100% முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த 5 எனக்கு காமிக்கிற இடத்துல பிங்க் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிடுச்சு, கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். கம்ப்ரஸ் ஆனோடனே நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்து கேமை ஓப்பன் பண்ணலாம். கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் 2 GB RAM இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் ஃபாஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ண காமிச்சிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்டு நோட்டிஃபிகேஷன். நான் உங்களுக்கு அடுத்ததாட்டி GTA சீட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் see me later.